எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேராலீகல் வாலண்டியர்ஸ். பேராலீகல் வாலண்டியர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த கோர்ஸ் எப்படி இது பண்ணுறது, அப்புறம் இது யாருக்கெல்லாம் பயன்படுது, யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க, ட்ரைனிங் எப்படிலாம் கொடுக்குறாங்க, அதோட நேச்சர் ஆஃப் த ட்ரைனிங், கடைசியாக ஃபைனலாக டியூட்டிஸ். ஒரு பேராலீகல் வாலண்டியர் என்னென்ன டியூட்டிஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இது எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து மொதல் விஷயம் என்னென்னா, எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்து 2009 ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, நால்சா அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தான் வந்து பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி லீகலாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து லீகலாக வந்து ஒரு ரீச் பண்ண வைக்கிறாங்க பீப்புளுக்கு. லீகலி இப்போ பீப்புள் வந்து எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்க முடியாது. லீகலாக நமக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அந்த பேராலீகல் வாலண்டியர்ஸ் மூலமாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த தடையை நம்ம உடைக்கிறதுக்கு பேர் தான், அதாவது இப்போ கோர்ட்டுக்கு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. லீகலாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு பேரியரை ரிமூவ் பண்ணுறதுக்காக, அது ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்காக, நியாயம் வந்து எங்கே இருந்தாலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்த பேராலீகல் வாலண்டியர்ஸ். இந்த பேராலீகல் வாலண்டியர்ஸ் இன்னும் சிம்பிளாக எப்படி நம்ம சொல்லலாம்னா வந்து ஒரு இன்டர்மீடியட்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரின்னு சொல்லலாம். எதுக்குன்னா சாதாரண மனுஷங்கள் நமக்கும் இந்த லீகல் அத்தாரிட்டிஸ், கோர்ட்டு, அந்த நமக்கும் அந்த லீகல் சர்வீஸ் அவங்களுக்கும் ஒரு வந்து பிரிட்ஜாக இருக்குது இது. அதனால் வந்து இப்போது மக்கள் வந்து நீதியை தேடி போக நீதியை வந்து மக்கள் தேடி போகிற மாதிரி தான் இது இந்த பேராலீகல் வாலண்டியர்ஸோட கான்செப்டே. அவ்வளோதான் இதை பற்றின வந்து இன்ட்ரடக்ஷன். சிம்பிளாக சொல்லனா வந்து இவங்க வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி, லீகல் சர்வீசஸ்க்கும் வந்து மக்களுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ். மக்களுக்கு தேவையான லீகலான டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறவங்க. ஸோ ஃபர்தராக நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த கோர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோன்னா வந்து இது வந்து வெஸ்டர்ன் கான்செப்டோட பேராலீகல் வாலண்டியர்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம இந்தியன் இதுக்கு செட் ஆகிறது இல்லை. அப்புறம் இதை வந்து நார்மலாக சொல்கிறதா ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். எதுக்குன்னா சிம்பிளுக்கும் நீட் பேஸ்ட் மாடியூல்னு சொல்கிறோம். அதாவது தேவைக்கேற்ப விஷயங்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி. இதில் எதெல்லாம் வந்து ட்ரைனிங் எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் தேவைப்படும்னா எல்லா ஃபீல்டுமே தேவைப்படும். உதாரணத்துக்கு ஜுடிஷியரி ரிலேட்டடாக வந்து ஆல் ஃபீல்ட்ஸில் வந்து ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் வந்து போலீஸ் அஃபிஷியல்ஸ், அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்து ட்ரைனிங் இது பண்ணி தான் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ்லேயும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு என்னன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், அப்புறம் ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இந்த விஷயங்களையும் வந்து பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்து ட்ரைனிங் ஆகி தான் வராங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா வந்து அசிஸ்டன்ஸ் எதுலலாம் இவங்களோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேசிக்கான நாலேஜ் தான். இவங்களோட இது வந்து லாவை பற்றின, சட்டத்தை பற்றின ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் வச்சுருக்காங்க. அதை வச்சு தங்களை சுற்றி உள்ள எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி பண்ணுறாங்க. சிம்பிளாக சொன்னால் அதான் வந்து பேராலீகல் வாலண்டியர்ஸ். சட்டத்தை பற்றி அவங்களோட புரிதலை வந்து அடிப்படையான புரிதலை மற்றவங்களோட வந்து பகிர்ந்துக்கிறாங்க. பீப்புளுக்கு வந்து இப்போது நிறைய பேர் மக்களுக்கு வந்து அவங்களோட ரைட்ஸ் வந்து தெரியறதில்லை. அதனால் இவங்களோட மெயின் ஐடியாவே அதுதான். அது மக்களுக்கு வந்து அவங்களோட உரிமைகள் என்ன அப்படிங்கிற சொல்லி கொடுத்து அந்த உரிமைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு பேர் தான் வந்து பேராலீகல் வாலண்டியர்ஸ். மக்களுக்காகவே தான் இந்த லீகல் சர்வீஸ்ன்னு சொல்ல போனால். அப்புறம் நேச்சருங்கிறத பற்றி பார்த்தோன்னா வந்து பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னா வந்து ஜென்ரலாக இவங்க வந்து இப்போது ஒரு பிரச்சனையை பற்றின அவேர்னஸ் மட்டும், விழிப்புணர்வு மட்டும் கொடுக்குறத தவிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்ளம், இப்போது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிஸ்பியூட் ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதை தீர்த்து வைக்கிறது. அந்த சோர்ஸில் எங்கே உருவாகுதோ அங்கேயே போய் வந்து தீர்த்து வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இவங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அப்புறம் அதன் மூலமாக என்ன நமக்கு என்ன, இப்போ அந்த பிரச்சனைக்கானவங்க வந்து கோர்ட்டை தேடி அலைய வேண்டாம், ட்ராவல் எல்லாமே வந்து மிச்சமாகுது, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே மிச்சமாகுது. அதன் மூலமாக வந்து இந்த பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்து கொஞ்சம்
உதவி பண்ணுறாங்க, அந்த சோர்ஸ்லேயே வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களால உதாரணத்துக்கு பேராலீகல் வாலண்டியர்ஸால் முடியலை, அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க வந்து எங்கே போனால் நியாயம் கிடைக்குமோ அதை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க மக்களை. நீங்கள் இங்கே போங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இல்லை இந்த நேச்சர் ஆஃப் ப்ராப்ளமை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ நீங்கள் இங்கே போங்க, கண்டிப்பாக இது கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் அவங்களோட நேச்சர் ஆஃப் த ஒர்க். அப்புறம் இதோட செலெக்ஷன், அதாவது யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க பேசிக்காக பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து டீச்சர்ஸ் இது பண்ணுறாங்க, ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் MSW ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள எடுக்கிறாங்க, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க, டாக்டர்ஸ், ஃபிசிஷியன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். லா ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக வந்து என்ரோல் பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்களும் போகலாம். மெம்பர்ஸ் ஆஃப் தி NGOs, எதுவுமே இந்த பொலிட்டிக்கலி டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் ப்ரிசன்லேயுமே எஜுகேட்டட் ப்ரிசனர்ஸ் வந்து ஒரு நல்ல பிஹேவியரோடு இருந்தாங்கன்னா அவங்களையுமே வந்து நம்ம வந்து PLVயாக யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுமே PLVயாக வந்து என்ரோல் பண்ணலாம். ஃபைனலாக வந்து அடுத்த விஷயம் என்னென்னா வந்து ட்ரைனிங். இவங்க வந்து யாரு கீழே ட்ரெயின் ஆவாங்க அப்படின்னா வந்து சூப்பர்விஷன் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் சேர்மன் ஆஃப் DLSA, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. அவங்களோட தலைமையில தான் வந்து இவங்க ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிடுவாங்க. ட்ரெயினர்ஸ், இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது யாரெல்லாம்னு பார்த்தோன்னா வந்து NGOs எல்லாம் சொல்லலாம், அதாவது லீகலி அவங்க வந்து லீகல் சர்வீசஸோட ஒரு கான்ட்ராக்ட் உள்ளவங்க. அப்புறம் லா டீச்சர்ஸ், லாவில் வந்து PG ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரிட்டையர்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. இந்த மாதிரி லீகலி லிங்க் உள்ள எல்லாருக்கிட்டையுமே வந்து இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுதியானவங்க தான் எல்லாருக்கிட்டையுமே வந்து இவங்க லீகலாக வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி தான். அது அவங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து நேச்சர் ஆஃப் த ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங்கில் என்னென்ன நடக்கும் ரொம்ப டீட்டெயிலாக போனால் 3 விஷயமாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று வைக்கிறாங்க. அடுத்து பேசிக்காக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, திருப்பி ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸ். இந்த மாதிரி வந்து அவங்களோட ட்ரைனிங் வந்து 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டாபிக்ஸ், என்னென்ன டாபிக்ஸ்லாம் அந்த இதில் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்கன்னா அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பிஹேவியருக்கு தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸு. கண்டக்ட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் PLV, பேராலீகல் வாலண்டியர், அதாவது அவங்களோட பிஹேவியருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. அடுத்து வந்து அந்த டாபிக்ஸ் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் வந்து இவங்க மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நமக்கு அந்த பேசிக் ஐடியா எல்லாம் கிடச்சிருச்சு. பேராலீகல் வாலண்டியர்ஸ்னால் யார் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வர்றாங்க, எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ அவங்களோட கடமைகள், டியூட்டிஸ் ஆஃப் பேராலீகல் வாலண்டியர்ஸ்னால் என்ன, அவங்களோட கடமைகள் என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னு பார்த்தோன்னா வந்து எஜுகேட் பீப்புள். அதாவது வந்து எதை பற்றின எஜுகேஷன் கொடுக்கணுன்னா, இப்போ வீக்கர் செக்ஷன், சொசைட்டியில் வந்து வீக்கர் செக்ஷன் தாழ்த்தப்பட்டவங்கள இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட உரிமைகளை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். லிவ் வித் டிக்னிட்டி. அப்புறம் அந்த மாதிரி இது பண்ணும்போது தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனலாக ப்ரொவைட் பண்ணுற ரைட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அடைய முடியும். ஸோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அறியாமலே இருக்காங்க. அந்த அறியாமையை வந்து போக்கி வந்து நம்ம அதை எஜுகேட் பண்ணுற விதம் தான் வந்து டியூட்டி. அடுத்த டியூட்டி, செகண்ட் டியூட்டி என்னன்னு பார்த்தோன்னா வந்து PLV, அதாவது பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்து அந்த பீப்புள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அவங்கள வந்து அவேர் பண்ணணும். எப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதோட நேச்சர், அது எந்த மாதிரியான பிரச்சனை, அதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எங்கே போனால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இந்த மாதிரின ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து அவங்க பண்ணணும். இதுதான் அவங்களோட செகண்ட் டியூட்டி. தேர்ட் டியூட்டி என்னென்னா வந்து இப்போ அவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து ஏதாவது இன்ஜஸ்டிஸ், அநியாயம் நடக்கலாம். அந்த மாதிரி பட்சத்தில் வந்து அவங்க வந்து அதை ஒரு லீகல் அத்தாரிட்டிகிட்ட வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம், ஃபோன் மூலமாக கொடுக்கலாம், இல்லை ரிட்டர்னாக கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து எஃபெக்டிவாக டக்குன்னு ஒரு ரெமெடியல் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி பண்ணலாம். நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா வந்து பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அரெஸ்டட் பர்சனுக்கு ஒரு லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். அவங்களால முடிஞ்சதை வந்து அந்த கைதான மனிதருக்கு வந்து அவங்க அந்த அசிஸ்டன்ஸை கொடுக்கலாம், சப்போர்ட்டை கொடுக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு க்ரைமில் ஒரு விக்டிமாக இருக்காங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து இப்போது அந்த கேர், இப்போ உதாரணத்துக்கு அவங்க போலீஸ் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா, டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கேர் கிடைக்குதா, அட்டென்ஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கிற மாதிரியும் பண்ணலாம். எந்த செக்ஷனுக்கு கீழேனா வந்து செக்ஷன் 357A CRPC. இந்த செக்ஷனுக்கு கீழே வந்து அவங்களுக்கு அந்த கேர், அட்டென்ஷன் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு வந்து என்ஷூர் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஆத்தரைசேஷன், லீகல் அத்தாரிட்டிலேருந்து ப்ராப்பரான ஆத்தரைசேஷன் மூலமாக இவங்க என்ன பண்ணலாம்னா ஜெயிலுக்கு, லாக்அப்ஸ்க்கு, அப்சர்வேஷன் ஹோம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் விசிட் போகலாம். அங்கே ஏதாவது பற்றாக்குறைகளாக இருந்தால் வந்து பேசிக்கான நெசசிட்டிஸ்லாம் இல்லாமல் இருந்து ஹைஜீனில் வந்து இது பண்ண முடியாமல் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தால் அதையும் வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு தேவையான மெஷர்ஸ் வந்து இவங்க எடுக்கலாம். அப்புறம் ஒரு ரிப்போர்ட் இவங்க வந்து கொடுக்கலாம். அடுத்தது என்னென்னா ரிப்போர்ட் கொடுக்கலாம். எதை பற்றி ரிப்போர்ட்னா, இப்போது வயலேஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், சைல்ட் லேபர், மிஸ்ஸிங் சில்ட்ரன், டிராஃபிக்கிங் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன், இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், சைல்ட் லேபர் ப்ராப்ளம், இந்த மாதிரி குழந்தைகளை கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிகிட்டையோ லீகல் அத்தாரிட்டியோ வந்து இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். அப்புறம் இவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியை வந்து அசஸ் பண்ணலாம். லீகல் அவேர்னஸ் கேம்ப், இந்த மாதிரி கேம்ப்ஸ்லாம் நடத்தும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இவங்க பண்ணலாம். அடுத்தது இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அவங்க சமுதாயத்தில் இருக்கிற மற்ற எல்லா கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா இப்போ சமயத்தில் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியறதில்லை. அந்த மாதிரி ஃப்ரீ சர்வீசஸ் எல்லாம் இருந்தாலுமே அதை அவங்க கூட ஷேர் பண்ணி மக்கள் எல்லாருமே பயன்படுத்துகிற விதமாக பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக வந்து இவங்க பண்ணலாம். அடுத்த டியூட்டி என்னன்னு பார்த்தோன்னா வந்து மக்களுக்கு இடையில் வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும். எதுக்குன்னா வந்து அப்போது ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி செட்டில் பண்ணுறது, எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுறது, அந்த மாதிரின ஒரு அடிப்படையான ஒரு அவேர்னஸ் எல்லாமே மக்களுக்கு இடையில் கொடுக்கணும். அடுத்ததும் அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற விஷயந்தான் என்னென்னா இன்எக்ஸ்பென்சிவான ஒரு செட்டில்மெண்ட் ஆஃப் டிபேட்ஸ், இன்எக்ஸ்பென்சிவ் செட்டில்மெண்ட் ஆஃப் டிபேட்ஸ். இந்த மாதிரின்னு பார்த்தோன்னா வந்து நம்மளோட இந்த பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுற விதம், இந்த உதாரணத்துக்கு சொன்னோன்னா டெலிஃபோனு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, இன்சூரன்ஸ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இதில் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி இதில் வர பிரச்சனைகளை வந்து நம்ம இன்எக்ஸ்பென்சிவ் செலவே இல்லாமல் வந்து தீர்த்து வைக்கலாம். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத வந்து மக்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் அவங்களோட டியூட்டி என்னென்னா வந்து மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அவங்களோட லீகல் அத்தாரிட்டிக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க ஒரு மந்தில் அப்படிங்கிறத வந்து அவங்க சப்மிட் பண்ணலாம். இன்னும் அடிஷ்னலாக அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டைரி மெயின்டைன் பண்ணலாம். டைரி மெயின்டைன் பண்ணிட்டு அந்த டைரியில் வந்து ரெகுலராக வந்து அவங்க ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டே வந்து மெயின்டைன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணலாம். இது வந்து ஒரு அஃபிஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த லீகலி ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலுமே. அவ்வளோதான் வந்து டியூட்டிஸ் ஆஃப் பேராலீகல் வாலண்டியர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட டியூட்டிஸ். இப்போ இதை வந்து அவங்க ஹானரேரியம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது லீகலி வந்து இது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்னால பெர் டே வந்து நாட் லெஸ் தேன் 250, 250 ரூபாய்க்கு குறையாமல் ஹானரேரியம் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில, பட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் நேஷ்னல் லெவலாகவும் மீட்டிங் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ ஸ்டேட்டில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பிஎல்விஸ், பேராலீகல் வாலண்டியர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தால் வந்து நேஷ்னல் அவார்ட்ஸும் கொடுக்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேராலீகல் வாலண்டியர்ஸ்னால் யார், அவங்கள பற்றின ஒரு நேச்சர், அவங்களோட ஒர்க் எப்படி, யாரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க, அவங்களோட டியூட்டிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங்.